நீங்க ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால வேப்பம்பட்டு ரேட் என்னன்னு செக் பண்ணுங்க. ஓகே. ஆவடி செக் பண்ணுங்க. ஆவடியில வந்து பாத்தீங்கன்னா 2000 ரூபாய் 3000 இருக்கும்போது இங்க 300 400 இருந்துச்சு. ஓகே ஓகே. இப்போ ஆவடியில வந்து பாத்தீங்கன்னா 8000 ரூபாய் 10000 ரூபாய் லொகேஷனுக்கு ஏற்ற மாதிரி ரேட் போயிட்டு இருக்கு. ஸோ வேப்பம்பட்டு 3 ரோலாடி லேவெண்ட்லாம் முடிஞ்சிச்சு, வித்து முடிச்சிட்டாங்க. ஸோ அடுத்த ஸ்டெக்ஸா வந்து பாத்தீங்கன்னா வேப்பம்பட்டு க்ரோத் ஆயிட்டு இருக்கு, நல்ல க்ரோத் ஆயிட்டு இருக்கு. சரிங்களா, அதனால கண்டிப்பா நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம் சார். சென்னை டு திருப்பதி ஹைவேஸ் வந்து பில்ட் பண்ணிருக்காங்க. ஓகே ஓகே. ஸோ அதுவுமே வந்து ஒரு ஃபாஸ்ட் ஹைவேஸ் ரெடி பண்ணிருக்காங்க. 2 ஹைவேஸா மாறிடுச்சு. இப்போ வேப்பம்பட்டு உள்ளே நீங்க போயிட்டு நீங்க திருவள்ளூர் போகலாம், அந்த ஹைவேஸ்ல ஏறி நீங்க சேட்டா நீங்க திருவள்ளூர் ரீச் பக்கத்துல 2500 3000 போட்டுட்டு இருக்காங்க. நம்ம ரேட் வந்து பாத்தீங்கன்னா 1840 ரூபா. என்ன பிரதர் சொல்றீங்க, ஒரு 1840 ரூபா தான்? கண்டிப்பா சார். 600 ஸ்கொயர் ஃபீட் வந்து அவைலபிள் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். 1840 ரேட். ஸோ ஒரு 11 லட்சம் கையில இருந்ததுன்னா நீங்க இந்த பிளாட் வாங்க முடியும் சார். ஓகே ஓகே. ஒரு ஆஃபர் இல்ல, சாபு 3 ஆஃபர் பேர் மொத்தம் 3 ஆஃபர் கொடுத்துருக்கோம் சார். நீங்க மினிமம் 800 ஸ்கொயர் ஃபீட் மேல வாங்கணும். ரேட் நெகோஷியபிள் பண்ணாம வாங்குனீங்கன்னா சரிங்களா, உங்களுக்கு 3 ஆஃபரா இருக்கு. அது என்னன்னு சொல்றேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு 30 ஸ்கொயர் ஃபீட் ஃப்ரீ பண்ணி தருவோம். அதுவே இஎம்ஐ பண்றீங்கன்னா உங்களுக்கு 3 இஎம்ஐ நம்மளே கட்டுவோம். அதுல உங்களுக்கு 30 ரூபாய் மதிப்புள்ள கிஃப்ட் வாச்சர் தருவோம். ஓகே ஓகே. ஹாய், வெல்கம் பேக் டிஜிட்டல் தமிழா. இன்னைக்கு ஒரு சூப்பரான ப்ராஜெக்ட் பத்தி தாங்க பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம இது குடியிருப்புக்குள்ள தாங்க இருக்கு. இந்த ப்ராஜெக்ட் யார் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஆவடியில இடம் வாங்க முடியல, பட்டாபிராம் டைட்டில் பார்க் பக்கத்துல இடம் வாங்க முடியல அப்படின்னு நினைச்சீங்கன்னா, பட்டாபிராம் டைட்டில் பார்க்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷம் டிராவல் டிஸ்டன்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான சைட்டை பத்தி தாங்க பார்க்க போறோம். இது மட்டும் இல்லாம இந்த இடத்துக்கு ஒரு சூப்பரான ஆஃபருமே வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு தான் பிரதர் நம்ம கூட இருக்காரு. ஹாய் பிரதர். ஹாய் பிரதர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் பிரதர், நீங்க எப்படி இருக்கீங்க? வணக்கம் பிரதர். ஓகே பிரதர், உங்க பேர் என்ன, உங்க கம்பெனியோட பேர் என்ன அப்படின்றது? ஆக்சுவலி என் நேம் வந்து சங்கர் சார். நம்ம கம்பெனி பேர் ப்ராப்ஷல். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 8 இயர்ஸாக இந்த ஃபீல்டில் இருக்கும். ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வேப்பப்பட்டு சிவன் வாயில செரினோன்ற ப்ராஜெக்ட் வந்து நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். ஓகே பிரதர். சரி பிரதர், இப்போ சைட்டை பற்றி டீட்டெயில்ஸ் கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு கஸ்டமரா நான் கேட்கறேன், இந்த சைட்டை நான் ஏன் சூஸ் பண்ணணும், எதுக்காக சூஸ் பண்ணணும் அப்படின்றது சிம்பிளான விஷயம் சார். நீங்க ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால வேப்பம்பட்டு ரேட் என்னன்னு செக் பண்ணுங்க. ஓகே. ஆவடி செக் பண்ணுங்க. ஆவடியில வந்து பாத்தீங்கன்னா 2000 ரூபாய் 3000 இருக்கும்போது இங்க 300 400 இருந்துச்சு. ஓகே ஓகே. இப்போ ஆவடியில வந்து பாத்தீங்கன்னா 8000 ரூபாய் 10000 ரூபாய் லொகேஷனுக்கு ஏற்ற மாதிரி ரேட் போயிட்டு இருக்கு. ஸோ வேப்பம்பட்டு 3 ரோலாடி லேவெண்ட்லாம் முடிஞ்சிச்சு, வித்து முடிச்சிட்டாங்க. ஸோ அடுத்த ஸ்டெக்ஸா வந்து பாத்தீங்கன்னா வேப்பம்பட்டு க்ரோத் ஆயிட்டு இருக்கு, நல்ல க்ரோத் ஆயிட்டு இருக்கு. சரிங்களா, அதனால கண்டிப்பா நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம் சார். ஓகே சார். இப்போ நல்ல க்ரோத் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா அதுக்கு ஒரு சில காரணங்கள் இருக்கும்ல, அதெல்லாம் என்னென்ன அப்படின்றத சொல்லிருங்க. ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி ரோட பேஸ் பண்ணி தான் வந்து அந்த ஏரியா ஃபுல் டெவலப்மெண்ட் ஆச்சு. இந்த பக்கம் ஏன் டெவலப்மெண்ட் இத்தனை வருஷம் ஆகாம வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா பெரிய ரோடு எதுவுமே கிடையாது. ஓகே ஓகே. இப்போ வந்து பாத்தீங்கன்னா சென்னை டு திருப்பதி ஹைவேஸ் வந்து பில்ட் பண்ணிருக்காங்க. ஓகே ஓகே. அதுவுமே வந்து ஒரு ஃபாஸ்ட் ஹைவேஸ் ரெடி பண்ணிருக்காங்க. 2 ஹைவேஸா மாறிடுச்சு. இப்போ வேப்பம்பட்டு உள்ளே நீங்க போயிட்டு நீங்க திருவள்ளூர் போகலாம், அந்த ஹைவேஸ்ல ஏறி நீங்க சேட்டா நீங்க திருவள்ளூர் ரீச் அவுட் பண்ண முடியும். ஸோ திருவள்ளூர் ஆல்ரெடி ஃபுல் டெவலப்மெண்ட் ஆயிடுச்சு. அதுல இங்க எல்லாமே இருக்கு திருவள்ளூர்ல பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு. ஸோ 2 பக்கம் திருவள்ளூர் டெவலப்மெண்ட் ஆயிடுச்சு, இந்த பக்கம் திருவள்ளூர் டெவலப்மெண்ட் ஆயிடுச்சு. ஸோ நடுவில் இருக்க ஒரு 3 ஏரியா தான் வேப்பம்பட்டு, செவ்வாப்பேட்டு, புட்லூர். இந்த ஏரியா நீங்க கண்டிப்பா இன்வெஸ்ட் பண்ணலாம் சார். ஸோ இது மட்டும் இல்லாம இந்த சைட்ல இருந்து எக்ஸாக்டா உங்களுக்கு வேப்பம்பட்டு ஜங்ஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 4 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் எல்லாம் இருக்கு. இது மட்டும் இல்லாம நான் முன்னாடியே வந்து சொல்லியிருப்பேன், பட்டாபிராம் டைட்டில் பார்க் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து ஒரு 10 நிமிஷம் டிராவல் டிஸ்டன்ஸ்ல தான் இருக்கு. திருண்டூர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மெயின் ஸ்டேஷன் சார். உங்களுக்கு எல்லா ஃபாஸ்ட் ட்ரெயின்ஸ் நின்று போகும். திருப்பதி போற ட்ரெயின், வேலூர் போற ட்ரெயின், ஸோ இங்க ஸ்ட்ரைட்டா சென்ட்ரல் போற ட்ரெயின்லாம் உங்களுக்கு நின்று போற ஏரியா சார். ஓகே ஓகே ஓகே. சரிங்களா. ஸோ க்ரோத் பொறுத்து உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது சார். உங்களுக்கு கனெக்டிவிட்டி எல்லாமே இருக்கு. ஐடி பார்க் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கிட்ட ஒரு 5000 பேர் ஒர்க் பண்ற மாதிரி ரெடி பண்ணிருக்காங்க சார் ஒரு ஷிஃப்ட்டுக்கு. சரிங்களா, அதெல்லாம் வந்துட்டாங்கன்னா ஸோ திருண்டூர்ல ஆல்ரெடி ஃபுல் டெவலப்மெண்ட் ஆயிடுச்சு, ரிமாண்ட் ஆயிடுச்சு. இடம் கிடையாது. ஸோ அடுத்து ஃபுல்லா மக்கள் வேப்பம்பட்டு தான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நீங்க இந்த இடத்துல ஒரு அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க அப்படின்னா ஃபியூச்சர்ல ஒரு 2-3 வருஷத்துக்கு அப்புறம் டபுள் த பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஏன்னா இவ்வளோ டெவலப்மெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைட்டை சுற்றி சரௌண்டிங்கில் வந்து லொக்கேட் ஆயிருக்கு. ஓகே பிரதர், இப்போ சொல்லுங்க இந்த ப்ராஜெக்ட்டை எப்படி டிசைன் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ ஏக்கரில் போட்டிருக்கீங்க அப்படின்றது? சார் இது ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா 30 ஏக்கர் ப்ராஜெக்ட் சார் இது. ஸோ ஃபேஸ் 1 வந்து பார்த்தீங்கன்னா 10 ஏக்கர் போட்டிருக்கோம், 236 பிளாட் போட்டிருக்கோம் சார். ஓகே ஓகே. சரிங்களா, ஆன் லான்ச்சிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 100 பிளாட் சோல்ட் ஆயிடுச்சு. 100 பிளாட் சோல்ட். ஓகே ஓகே. சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 600 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து 2200 ஸ்கொயர் ஃபீட் அவைலபிள் இருக்கு. இப்பயுமே 600 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து இருக்கு. இருக்கு, இப்பவுமே இருக்கு. சரிங்களா, அது இல்லாமல் உங்களுக்கு ப்ராப்பர் டிடிசிபி ரெரா அப்ரூவ் லே அவுட்னால உங்களுக்கு வந்து ஃபுல் டெவலப்மெண்ட், பிளாக் டாப் ரோட், சிசிடிவி கேமரா, ஸ்ட்ரீட் லைட், என்ட்ரன்ஸ் ஆச்சு, அமினிட்ரி, உங்களுக்கு ஓவர் டேங்க், பார்க், ஃபுல்லி காம்பவுண்ட் வால். அது இல்லாமல் சைட்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு என்ட்ரன்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. நம்ம வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 5 என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்கோம். அதுவுமே வந்து பாத்தீங்கன்னா மெயின் ரோட் தான் சார். உங்களுக்கு வேப்பம்பட்டு டு மேலேக்கோட்டூர் போற மெயின் ரோட்ல இருக்கு. இது உங்களுக்கு எவ்ரி 30 மினிட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பஸ் வந்து போயிட்டு வந்துட்டு. ஓகே சார், சூப்பர் சூப்பர். ஸோ இது மட்டும் இல்லாம எனக்கு பேக் சைடு பாத்தீங்கன்னாலே தெரியும் நிறைய வீடு வந்து இருக்கிறது. ரெசிடென்சியலா ஒட்டின மாதிரி தான் இந்த சைட் வந்து போட்டிருக்காங்க. உங்களுக்கு என்னென்ன அம்யூனிட்டிஸ் கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ள தேவையோ அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த செரினோ ப்ராஜெக்ட்டுக்குள்ள அவைலபிளா இருக்கு. ஓகே பிரதர், ஒரு கஸ்டமர் இந்த இடத்துல லேண்ட் வாங்கி வீடு கட்டுறாங்க அப்படின்னா சரௌண்டிங்ல என்ன ஸ்கூல் காலேஜ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. நம்ம சைட்டுக்கு பக்கத்துல என்னென்ன இருக்கு? இந்த ஏரியால ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்கூல்ஸ் அதிகமா இருக்கு சார். 10 ஸ்கூல் மேல இருக்கு. மேஜரா வந்து பாத்தீங்கன்னா விவேகானந்த வித்யாலயா இருக்கு, ஆக்ஸ்போர்டு, கிரேஸ் பார்க், ஏஞ்சல், ஸ்ரீராம் ஸ்கூல், ஜெயா காலேஜ் ஸ்கூல், ஜெயா ஸ்கூல்ஸ் எல்லாமே இருக்கு சார். ஓகே ஓகே. யூனிவர்சிட்டி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ரீராம் யூனிவர்சிட்டி இருக்கு சார். ஜஸ்ட் சைட்ல இருந்து 5 கிலோமீட்டர் தான் சார். இந்த பக்கம் போனீங்கன்னா ஜெயா காலேஜ்
காலேஜ் இருக்கு. அதுல உங்களுக்கு இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ், டிப்ளமோ எல்லாமே உங்களுக்கு இருக்கு சார். ஓகே அதுல மெடிக்கல் காலேஜ் வந்து பாத்தீங்கன்னா பனிமலர், சவிதா, இந்த கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் இருக்கு. ஸோ உங்களுக்கு எல்லாமே இந்த லொகேஷன் அவைலபிள் தான். ஓகே பிரதர், இவ்வளோ டெவலப்மெண்ட்ஸ் இருக்கு, பக்கத்துல நிறைய அப்ரிசியேஷன் வருது, குடியிருப்புக்கு பக்கத்துல இருக்கு. ஒரு பிரைஸ் என்ன 2000 3000 ரூபா போட்டிருப்பீங்களா? ஆக்சுவலி ப்ராப்ஷன் எப்பவுமே ஆஃபர் பிரைஸ் செட் பண்ணுவோம். சரிங்களா, மார்க்கெட்டோட உடச்சதெல்லாம் நம்ம போடுவோம் நம்ம கஸ்டமர்ஸ்க்காக. அதனால தான் லான்ச்சிங்லேயே வந்து 100 பிளாட் புக் ஆச்சு. ஓகே, சரிங்களா, பக்கத்துல 2500 3000 போட்டுட்டு இருக்காங்க. நம்ம ரேட் வந்து பாத்தீங்கன்னா 1840 ரூபா. என்ன பிரதர் சொல்றீங்க, வெறும் 1840 ரூபா தான்? கண்டிப்பா சார், ஏன்னா கண்டிப்பா கஸ்டமருக்கு ஃபேவரா பண்ணுன்றது நம்மளோட எய்ம். சீக்கிரமா ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணணும், அது இல்லாம உங்களுக்கு ஆஃபர் ரேட்டும் கொடுக்கணும்னு சொல்லிட்டு தான் நம்ம கிட்ட இன்னும் ஃபேஸ் டு ஃபேஸ் வேற இருக்கு. ஃபேஸ் 1 தான் போட்டிருக்கோம். அது இல்லாம ஃபேஸ் 2 போடும்போது கண்டிப்பா ரேட் வந்து அப்ரிசியேஷன் ஆகும்போது உங்களுக்கு ஆல்ரெடி ஃபேஸ் 1 உங்களுக்கு அப்ரிசியேஷன் ஆகும். கண்டிப்பா. சரிங்களா, அதுல உங்களுக்கு ஃபேஸ் 2லயும் பார்க் டெவலப்மெண்ட் நிறைய உங்களுக்கு இருக்கு சார். ஓகே. இப்போ பிரைஸ் வந்து சொல்லிட்டீங்க. இந்த இடத்துல ஒரு கஸ்டமர் லே அவுட் வாங்கணும் அப்படின்னா எவ்வளவு பிரைஸ் வருது, எவ்வளவு முன்பணம் இருந்தா அவங்களால வாங்க முடியும்? சிம்பிள் சார். ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா 600 ஸ்கொயர் ஃபீட் வந்து அவைலபிள் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். 1840 ரேட். ஸோ ஒரு 11.5 லட்சம் கையில இருந்ததுன்னா நீங்க இந்த பிளாட் வாங்க முடியும் சார். ஓகே. ஸோ மினிமம் வந்து நம்ம 90% பேங்க் லோன் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ 10% பேமெண்ட் உங்க கையில இருந்துச்சுனாலே போதும் சார், நீங்க பிளாட் இங்க வாங்கலாம் சார். ஓகே பிரதர், இப்போ ப்ராப்ஷல்னாலே பிரைஸ் வந்து கம்மியா இருக்கும் அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரியும். அதோட சேர்த்து ஒரு ஆஃபருமே கொடுப்பீங்க அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரியும். என்ன ஆஃபர் அப்படின்றத சொல்லிருங்க சார். எப்பவுமே வந்து ஒரு ஆஃபர் தருவாங்க எல்லாருமே. ஸோ நம்ம ப்ராப்ஷன்ல ரேட்ல எப்படி கொடுத்துருக்கோமோ அதே மாதிரி ஆஃபர்லயுமே வாரி கொடுத்துருக்கோம். ஒரு ஆஃபர் இல்ல, சாபு 3 ஆஃபர் பேர் மொத்தம் 3 ஆஃபர் கொடுத்துருக்கோம் சார். சரிங்களா, என்ன ஒரு சின்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் பாத்தீங்கன்னா நீங்க மினிமம் 800 ஸ்கொயர் ஃபீட் மேல வாங்கணும். ரேட் நெகோஷியபிள் பண்ணாம வாங்குனீங்கன்னா சரிங்களா, உங்களுக்கு 3 ஆஃபரா இருக்கு. அது என்னன்னு சொல்றேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு 30 ஸ்கொயர் ஃபீட் ஃப்ரீ பண்ணி தருவோம். அதுவே இஎம்ஐ பண்றீங்கன்னா உங்களுக்கு 3 இஎம்ஐ நம்மளே கட்டுவோம். அதுல உங்களுக்கு 30 ரூபாய் மதிப்புள்ள கிஃப்ட் வாச்சர் தருவோம். ஓகே. உங்களுக்கு இடமும் ஃப்ரீயா தர்றாங்க, 3 மாசம் இஎம்ஐயும் கட்டுறாங்க. அது மட்டும் இல்லாம 30,000 ரூபாய் மதிப்புள்ள வவுச்சருமே வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதெல்லாத்தையுமே யூஸ் பண்ணிக்கங்க. இந்த சைட்டை நீங்க விசிட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ப்ராப்ஷல் சைட்ல இருந்து ஃப்ரீ கேப் ஃபெசிலிட்டிஸ் வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. அதுக்கு நீங்க பண்ணக்கூடிய விஷயம் ஸ்கிரீன்லயும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் அந்த நம்பர் இருக்கும். கால் பண்ணிட்டு டைரக்டா அந்த சைட்டை விசிட் பண்ணி பாருங்க. கண்டிப்பா இந்த சைட் உங்களுக்கு வந்து பிடிக்கும். ஏன்னா அவ்வளோ டெவலப்மெண்ட்ஸ் இருக்கு. சைட் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அதுக்கடுத்து என்ன ப்ரொசீஜர் இருக்கோ அதை வந்து நீங்க ப்ராசஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வேப்பம்பட்டு சரௌண்டிங்ல இந்த டைட்டில் பார்க் பக்கத்துல உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது லே அவுட் தேடிட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அடுத்து ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல மீட் பண்ற வர உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரஃபியூல். டாடா, see you soon. Thank you brother. Thank you.